கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 55:16. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இங்கே சங்கீதக்காரன் தாவீது ஒரு எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதுல அவர் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிறார் என்பதை பல வசனங்களை கொண்டு நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். இப்ப நமக்கு என்ன சொல்லுது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், பெரிய பிரச்சனை, பெரிய கஷ்டம், இது எல்லாம் வரும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்கிற போது இயேசு கிறிஸ்துவுக்கே பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல அவமானங்கள் வந்துச்சு, பல விதமான இடையூறுகள் வந்துச்சு. அவர் செய்கிற ஊழியத்துக்கு பயங்கர பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவரை அடிச்சு கொன்னுட்டாங்க, சிலுவையிலேயே அடிச்சு கொன்னுட்டாங்க, உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்கிற போது பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுதான் தீரணும். அதுக்காக வேண்டி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, எந்த விதமான இடையூறும் இல்லாம கடவுள் என்னை சமாதானமா வச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அப்படி யாராவது உங்களிடத்துல வந்து சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்பாதீங்க. அது சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. எல்லாருக்கும், இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் தீரும். அவங்க ஒருவேளை தன்னோட சுயநலத்துக்காக, வருமானத்துக்காக ஒருவேளை அப்படி சொல்லலாம். ஆனா அது உண்மை அல்ல. இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதற்கு உதாரணமா தான் இயேசு கிறிஸ்துவே அந்த பாடுகள் அனுபவிச்சார். எந்த ஒரு மனிதனும் சுகபோகமாகவோ பயங்கர ஒரு சந்தோஷமாவோ மகிழ்ச்சியாவோ 24 மணி நேரம் இருந்துட்டு அவன் வாழ்க்கை முடியும்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிற உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றப்ப அதிலிருந்து நாம விடுவிக்கப்படணும் அப்படின்னா அதுக்குதான் தாவீது இங்க சொல்றாரு, நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா விடுதலையாக்குவார் நடத்தும். ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாப்பார் நடத்தும். ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் நடத்தும். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னா, நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, ஏசப்பா, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு அவரிடத்துல நம்முடைய குறைகளையும், அவரிடத்துல நம்முடைய தேவைகளையும், அவரிடத்துல நம்முடைய பாடுகளையும் சொல்லணும். அதனாலதான் அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னார். பாவத்துல மூழ்கி கிடக்கிற மக்களே, மனிதர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, என்ன பாவம் செஞ்சேன்னு நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அதற்கான மன்னிப்பை பெற்று தருகிறேன் சொன்னாரா இல்லையா? அப்ப நாம அவரை கூப்பிடணுமா, கூப்பிடக்கூடாதா? அவரை கூப்பிட்டா மட்டும்தாங்க நமக்கு ரட்சிப்பு, அவரை கூப்பிட்டா மட்டும்தாங்க நமக்கு விடுதலை. அப்படி இல்லைன்னா நமக்கு விடுதலை கிடைக்காது. நம்ம அடிமைத்தனமாவே இருப்போம், பிரச்சனையிலே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு புது புது பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன தருவார் அப்படின்னா, நம்ம அறியாமல் தெரியாமல் போய் சிக்கிக்கிட்ட அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை விடுதலையாக்கி மறுபடியும் நாம போய் பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாத அளவுக்கு நமக்கு ஞானத்தை தருவார். அன்பானவர்களே, நீங்க என்ன பிரச்சனையில இருந்தீங்கனாலும் சரி, நீங்க என்ன பாடுகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி, வியாதியா, கடன் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னா அவர் நிச்சயமா அதிலிருந்து உங்களை ரட்சிப்பார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுன்னா அவர் மந்திரவாதி கிடையாது. அப்படி வந்த உடனே நின்றுட்டு இந்த கையிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே நம்மளை சுகமாக்குறது.
கொஞ்சம் கொஞ்சமா அவர் சுகம் கொடுப்பார். நம்ம எந்த மருத்துவத்தை பின்பற்றுகிறோமோ அதுல மருந்து கொடுப்பது மருத்துவரின் பணி, சுகமாக்குவது இறைவனோட பணி. அப்ப நம்ம அந்த மருந்துகளை சாப்பிட்டா அந்த மருந்து நமக்கு உள்ள போய் நமக்கு சுகம் கிடைக்கும், சுகம் பெற செய்வார். அதே மாதிரி கடன் பிரச்சனையா நமக்கு உழைப்பை அதிகமாக்கி கொடுத்து, உழைப்புக்கான உடல்ல பலனை கொடுத்து, நம்மளுடைய சம்பாத்தியத்தை அதிகமாக்கி அந்த கடன் பிரச்சனை நமக்கு விடுதலை கொடுப்பார். இது எல்லாமே கடவுள் நமக்கு ஞானமாய், நிதானமாய், அருமையாய் நம்மை ரட்சிக்க, விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த பிரச்சனையால இருந்தாலும் சரி, இன்றைக்கு இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுதலையாக்குவார். புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய ஞானம், புதிய சிந்தை, புதிய செயல் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து புறப்படும். விசுவாசம் உள்ளவர்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களை நீர் ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும், எங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வை நீர் காண்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்களும் கர்த்தாவே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தொல்லைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் எங்களை விடுதலையாக்கி கொண்டு, ரட்சிப்புக்குள்ளாக்கி கொண்டு இந்த உலகத்துல வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. விடுதலையும் ரட்சிப்பையும் தருகிறவர் நீர். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் சத்தத்திற்கு செவி சாய்த்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.